விஞ்ஞானம் வளர்ந்து வாகனங்கள் பெருகி சொகுசு கார்கள் தாண்டி பறக்கும் கார்கள் வந்துட்டு இருக்கிற இந்த காலத்திலையும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பாலம் கூட இல்லாம படகுலையும் பரிசலையும் மக்கள் பயணம் செய்கிற ஏராளமான இடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியால படகு சவாரினாலே கேரளாவோட ஆலப்புழா தான் எல்லார் நினைவுக்கும் வரும். ஒரு போட்ல வந்தோம், அப்புறம் மறுபடியும் ஒரு போட்ல கூட்டு போறாங்க. ஆனா நம்ம ஊர்ல ரூட் பஸ்ல போய் அங்க இந்த மாதிரி சிட்டி பஸ்ல போறது இல்லையா, அது மாதிரிதான். அப்படி பயணம் செய்யணும்னா கேரளாக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டிலையும் படகு பரிசல், ஏன் வண்டிகளை கூட படகு பரிசல்ல ஏத்திட்டு போற ஊர்லாம் இருக்கு. அப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நாள் சுத்தி பார்க்க இருக்கிற 2 ஊர்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈரோடு, நாமக்கல், சேலம் சுற்றுவட்டார பக்கத்துல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமீபத்தில் பிரபலமாகி இருக்கிற சிறிய ஊராட்சி தான் பூலாம்பட்டி. அகண்ட காவிரியோட பிரம்மாண்ட கரையில அமைந்துள்ள ஊரு. பவுனு தான் நினைத்தேன் வந்தாய் மாதிரி நிறைய படங்கள் இங்க எடுத்திருப்பாங்க. இக்கரையிலிருந்து இன்னொரு கரையில இருக்கிற கிராமங்களுக்கு குறுக்கு வழியில காவிரியை கடந்து போக மக்கள் இப்பயும் இங்க படகுகளை பயன்படுத்துறாங்க. சாரி, மறந்து போயிட்டேன். ஐயா ஆட்டிட்டே இருக்காத நடமணி. கிராமங்களுக்கு மட்டும் இல்லாம சுற்றுலா வர்ற மக்களும் படகுல சவாரி செய்து சுற்றி பார்க்கலாம். இக்கரையிலிருந்து அக்கறையில போய் இறங்கிக்க 25 ரூபாயும், போயிட்டு திரும்ப வர 50 ரூபாயும், அந்த பகுதி முழுவதும் படகுல சுற்றி பார்க்க 700 ரூபாயும் ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. படகுல சுத்திட்டு பக்கத்திலே இருக்கிற அழகான கைலாசநாதர் கோவிலுக்கும் போயிட்டு ஆத்துல பிடிச்சு விக்கிற பொரித்த மீன்களையும் ருசி பார்க்கலாம். அங்கிருந்து கிளம்பி ஒரு 30 கிலோமீட்டர் மஞ்சள் வயல்களுக்கும் கரும்பு காடுகளுக்கும் நடுவே பயணம் செய்து மேட்டூர் அணையை கடந்து போன பண்ணவாடி பரிசல் துறையை அடையலாம். கண்ணுக்கு எட்டுன தூரம் வர மலைகளும் கடல் போன்ற காவிரியின் பிரம்மாண்டமும் நம்மை வியக்க வைக்கும். போததற்கு வெளிநாட்டிலிருந்து வலசை வரும் பறவை கூட்டம்னு அழக பார்க்க கண் கோடி வேண்டும். இங்க படகு மட்டும் இல்லாம பிரம்மாண்ட காவிரியில பரிசல்லையும் பயணம் பண்ணலாம். பண்ணவாடியில 40 வருஷமா பரிசல் ஓட்டுற இவங்க பேரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணம்மா 3/4 மணி நேரம் அந்த அகண்ட காவிரியில பரிசல்ல கூட்டிட்டு போய் இடத்த மட்டும் சுத்தி காட்டுறது இல்லாம பரிசலையும் சுத்தி விட்டு ஒரு காட்டுவாங்க பாருங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்து. பரிசல் மட்டும் இல்லாம சேலம் மாவட்டம் பண்ணவாடியிலிருந்து அக்கறையில இருக்கிற தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரமும் மற்றும் நாகர்மறைக்கு பரிசல் போக்குவரத்தும் இருக்கு. பரிசல்லையே ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு பயணம் பண்ணலாம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் நீரில் மூழ்கிய ஊர்னு சொல்லப்படுற பாலவாடி கிராமத்துல இருந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலும் நந்தியும் இருக்கு. நீர் 50 அடிக்கும் குறைவா இருக்கிறப்ப நல்லா பார்க்கலாம். மாவட்டம் பெண்ணாகரம் அந்த பக்கம் போறது பாலம் இல்லை, அதனால இதுதான் போக்குவரத்து. அது ஊர் பேர் என்ன சொன்னீங்க? பெண்ணாகரம். நாகமரை அக்கறை. இது எல்லா நாளும் இருக்குமாண்ணே படகு சவாரி? 300 நாள் இருக்குங்க. தண்ணி இருக்குமா? அப்போ தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் ஓடிட்டே தான் இருக்கும். அந்த இது பார்க்கணும், நந்தி பார்க்கணும்னா எப்போண்ணே வந்து? தண்ணி இன்னும் ஒரு 60 அடி வடியணும். எப்போண்ணே அது எப்போ வடியும்? கீழே நிறுத்திட்டு தான் தண்ணி கீழே போனால் தானே வடியும். ஒரு 50 அடி இருக்கிறப்ப வந்தீங்கன்னா நல்லா போட்டா பிடிச்சிட்டு கோயிலுக்கு பார்த்து போகலாம். நந்தி சில மேலேயே ஏறி போட்டா பிடிக்கலாம். சில மேலேயே ஏறி உக்காந்து போட்டா நல்லா பிடிச்சிக்கலாம். அங்கேயும் அதான் நாங்க இருப்போம். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்க போயிருந்த சமயம் நீர் குறையாம இருந்ததால பார்க்க முடியல. இங்கேயும் அங்கங்க பொரித்த மீன், இட்லி மீன் குழம்பு, கேப்பை களி உருண்ட மீன் குழம்புன்னு சுட சுட விற்கிறாங்க. பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு நாள் இயற்கையோட மலைகளையும் கடல் போன்ற காவிரியின் பிரம்மாண்டத்தையும் பார்த்து இயற்கையோட சுத்தமான காற்றையும் புது அனுபவத்தையும் நமக்கு இந்த பண்ணவாடி நிச்சயம் தரும். யாரெல்லாம் இங்க போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.